பொருளாதார வளர்ச்சிக்கான காரணிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு முன்னிலை வகிக்கிறது என்று ரிசர்வ் வங்கி அறிக்கையை மேற்கோள் காட்டி தி எகனாமிக் டைம்ஸ் நாளேடு செய்தி கட்டுரை வெளியிட்டுள்ளது. வாழ்வாதாரம் மற்றும் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கும் தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்புகள், சுற்றுலா போன்ற மக்கள் தொடர்புடைய பல மதிப்பீடுகளில் தென்னிந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளதாக தி எகனாமிக் டைம்ஸ் பாராட்டியுள்ளது. மாநிலங்களின் உற்பத்தி வளர்ச்சி குறித்த ரிசர்வ் வங்கி அண்மையில் வெளியிட்ட புள்ளி விவரங்கள் சமூக ஊடகங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், தொழில் வல்லுநர்கள், தொழில்துறை தலைவர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினர் தமிழ்நாட்டின் அதிவேக வளர்ச்சியை சுட்டிக்காட்டுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த தரவுகள் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசுக்கு ஊக்கமளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகையில் தமிழ்நாடும் கேரளாவும் முன்னிலை வகித்ததாகவும் தி எகனாமிக் டைம்ஸ் நாளேடு தெரிவித்துள்ளது. 2024-25ஆம் ஆண்டில் ஏற்றுமதி அளவில் தமிழ்நாடு $52 பில்லியன் எட்டிய நிலையில் கர்நாடகாவின் ஏற்றுமதி தமிழ்நாட்டை விட $22 பில்லியன் குறைவாக இருந்தது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆட்டோமொபைல், மின்னணு கனரக பொறியியல் என தமிழ்நாட்டின் தொழில்துறை பல்வேறு பிரிவுகளில் கர்நாடகாவை விட தமிழ்நாடு வேகமாக முன்னேறி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு கடந்த 2 ஆண்டுகளில் உற்பத்தித் துறையை அடிப்படையாக கொண்ட வளர்ச்சியை எட்டியுள்ளதாக பல்வேறு தரப்பினர் பாராட்டியுள்ளதாக தி எகனாமிக் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. 2024-25ஆம் ஆண்டில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் தமிழ்நாடு 16% வளர்ச்சியுடன் முன்னிலையில் இருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி வளர்ச்சி, வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றில் கர்நாடகாவை விட தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் கர்நாடக முன்னாள் நிதியமைச்சர் எல்.கே. அதிக் பாராட்டியுள்ளார் என்றும் தி எகனாமிக் டைம்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளது.